السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. அம்மா பாய். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தில் 26வது நாள் தராவிகி தொழுகை தொழுதுவிட்டு அல்லாஹுவிற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொள்விருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்கள் யாவரையும் தேவையுள்ளவர்களாகவே படைத்திருக்கின்றார். அல்லாஹ் மட்டும்தான் தேவையற்றவன். கனியும் அப்படின்னா தேவையில்லாதவன். அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லோருமே தேவையுள்ளவர்கள் தான். அன்துமுல் ஃபுகரா என்று நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றார். பெரிய பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட அவருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கத்தான் செய்யும். பண தேவை இருக்கலாம், அல்லது உடல் ஆரோக்கியம் தேவைப்படலாம், குடும்பத்தில் மகிழ்ச்சி தேவைப்படலாம், குழந்தை பாக்கியம் தேவைப்படலாம். இப்படியாக ஒவ்வொரு மனிதர்களையும் தேவையுள்ளவர்களாகவே அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றார். அந்த தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்டு பெற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். உன் தேவைகள் எதை கேட்பதாக இருந்தாலும் நீ அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதனாலதான் எந்த ஒரு வணக்கம் செய்தாலும், தர்மம் செய்தாலும் சரிதான், குர்ஆன் ஓதினாலும் சரிதான், தஸ்பீகாத்துகளை நாம் ஓதினாலும் சரிதான், அல்லது தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் குர்ஆன் ஓதினாலும் அந்த இபாதத்துகளை முடிக்கின்ற பொழுது அல்லாஹ்ட்ட கையேந்தாம நாம எந்திரிக்கவே கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் காபாவை கட்டி முடித்த பின்னால் என்ன துவா செஞ்சாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த பணியினை நாங்கள் செய்து விட்டோம், காபாவை நாங்கள் கட்டி முடித்து விட்டோம், இந்த பணியினை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையில ஒன்றுதான் ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்கும். இந்த ஊர் வாசிகளில் இருந்து இந்த ஊராருக்கு ஒரு நபியை நீ அனுப்பு. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றினார்கள். ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா தான் நான் என்று சொல்வார்கள். அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த துவாவை கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். 3000 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் கிபி 570ஆம் ஆண்டு அப்துல்லா ஆமினா தம்பதிகளுக்கு மக்காவிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதனால எந்த இபாதத்தை செஞ்சாலும் சில பேரை நம்ம பார்த்தோம்னா தொழுதோன்னு எழுச்சி ஓடுறாங்க. கூடவே கூட தொழுத பின்னால நாம 2 தேவைகளை அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு தான் போகணும். நான் தேவையில்லாதவங்க யாராவது உலகத்துல இருக்காங்களா? இருந்தா ஏன் கடையை திறந்து உட்கார போறாங்க? ஏன் பாடுபட போறாங்க? ஆபீஸ்க்கு ஏன் போறாங்க? வீட்டிலே பேசாம படுத்து கிடக்க வேண்டியதாங்க. அதனால எல்லோருக்கும் தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் வைக்கும் பொழுது கடைசியில பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், கிருபையாளனே உன் கிருபையை கொண்டு இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லது நம்முடைய வாழ்க்கையில என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு காரியத்தை நாம் செய்திருப்போம், அல்லது ஒரு பாவத்தை செய்யாமல் விட்டிருப்போம். ஒரு பாவத்தை செய்வதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது, யாருமே இல்லதான். மதுபானம் பக்கத்துல இருக்கு,
யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்ப அவர் மதுபானத்தை அருந்தல. ஏன் அருந்தல? ரப்பு பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு அவர் அந்த பாவத்தை செய்யவில்லை, அல்லாஹ்விற்காக அந்த பாவத்தை விட்டு ஒதுக்கின்றார். அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் அந்த பாவம் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, ஆனா உன்னை பயந்து அந்த பாவத்தை நான் செய்யாம விட்டுட்டேன், அதன் பொருட்டால் என் துவாவை நீ ஏற்றுக்கொள் என்று நாம் துவா செய்தால் அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். உதாரணத்திற்கு புகாரியில 2272வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்தலக ஸலாசத்து ரகத்தின் மிம்மன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற சமுதாயத்துல ஒரு 3 இளைஞர்கள் ஒரு நாள் ஒரு பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். காட்டின் வழியாக பயணம் மேற்கொள்கிறார்கள். ஹத்தா ஆவோ அல் மதீத இலா காரில் ஃபதகலுஹு, இரவு நேரம், கடுமையான இருள். அப்ப இரவு நேரம் தங்கணும். காட்டுக்குள்ள இறுதி தங்குறது ஒரு சின்ன குகை. அந்த குகைக்குள்ளாக நுழைந்து மூவரும் துயில் கொள்கிறார்கள், உறங்குகிறார்கள். காலையில எழுந்து வெளியே வரலான்னு பார்த்தா அந்த குகைக்கு மேலாக இருந்த ஒரு பாறை உருண்டு விழுந்து குகையின் வாசலை அடைத்து விட்டது. 3 பேரும் சேர்ந்து அந்த பாறையை தள்ளுறாங்க, பாறையை தள்ள முடியல. என்ன செய்யறது, யாரை உதவிக்கு அழைப்பது அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது அந்த மூவருமே ஒரு ஆலோசனை செய்யறாங்க. இப்ப யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, வெளியே யார் போனாலும் நம்ம கூப்பிட்டாலும் இந்த காதலை விடாது, அவங்கள நம்ம பார்க்க முடியாது, நம்மளை பார்க்க முடியாது. அதனால நமக்கு இப்போ உதவி செய்யறது அல்லாஹ் மட்டும்தான் உதவி செய்ய வேண்டும். அதுல மூவரும் நாம என்றைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல காரியத்தை அல்லாஹ்விற்காக செய்திருப்போம், அதுல ஒரு பாவத்தை அல்லாஹ்விற்காக நாம் விட்டு வைத்திருப்போம். அதை முன்னிறுத்தி அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செய்வோம், அல்லாஹ் நம்முடைய கஷ்டத்தை விட்டு நமக்கு விடுதலையை தருவார் அப்படின்ற உடனே அதுல ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா பிரார்த்தனை செய்கின்றார். என்ன பிரார்த்தனை பண்றாரு, அல்லாஹும்ம கானத்திலி பின்து அம்மி, எனக்கு ஒரு சச்சா இருந்தாரு, அந்த சச்சாவுக்கு ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் அழகாக இருப்பாள், அவளை அடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. பொதுவாக இஸ்லாத்துல அதாவது சச்சா மகளை திருமணம் செய்யலாம், அத்தா கூட பிறந்த அண்ணன் தம்பி மகளை நாம திருமணம் செய்யலாம். அது மாதிரி அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி மகள், அண்ணன் அம்மா கூட பிறந்த அக்கா தங்கச்சி பிள்ளைகளையும் நாம திருமணம் செய்யலாம். மார்க்கத்துல கூடும், சாச்சா பிள்ளையும் திருமணம் செய்யலாம், பெரியத்தா பிள்ளையும் திருமணம் செய்யலாம், சாச்சி புள்ள, பெரியம்மா புள்ள, பெண் குழந்தைகளை நாம் திருமணம் செய்து கொள்ளலாம். இப்ப அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு சாச்சா மகள் இருந்தால் காமத்த அஹப்பன் நாசி இளைய, எனக்கு பிரியமான ஒரு பெண், அழகான ஒரு பெண், என்ற காசு இருக்கு, அவள்கிட்ட காசு இல்லை, அவளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஒரு நாள் என் வீட்டிற்கு வந்தாள், அண்ணன் ரொம்ப கஷ்டமா இருக்குது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எனக்கு ஏதாச்சும் நீங்க தாங்கன்ற உடனே 120 தீனார், அதாவது 120 தங்க காசு அவளுக்கு நான் கொடுத்து விட்டேன். அவள் வாங்குவதற்காக கையை நீட்டுகின்ற பொழுது நான் சொன்னேன், இந்த காசை நான் உனக்கு தர்றதா இருந்தா என் ஆசைக்கு நீ கட்டுப்படணும், என் ஆசைக்கு நீ கட்டுப்பட்டா இந்த காசை உனக்கு தாரண்ட உடனே அவ வேற வழி இல்லாம என் ஆசைக்கு இணங்குவதற்காக சம்மதம் தெரிவித்து விட்டார். நானும் அவளும் தனிமையிலே அந்த பாவத்தை செய்வதற்காக அமர்கின்ற பொழுது அவள் ஒரு வார்த்தை சொன்னாள். என்ன சொன்னா தெரியுமா, இத்தகில்லா, அண்ணன் அல்லாஹ்வை நீங்க பயந்துக்கீங்க, என்னை அடைவதாக இருந்தால் முறையாக எனக்கு மகர் கொடுத்து நீங்கள் திருமணம் செய்யுங்கள், என்னை முழுமையாக நான் உங்களுக்கு ஒப்படைத்து விடுகின்றேன், அதை விடுத்து இந்த பாவத்தை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த 120 தீனாரையும் கையில கொடுத்துட்டு அந்த பாவத்தை நான் செய்யாம விலகிட்டேன், யா அல்லாஹ் இந்த காரியத்தை உனக்காக நான் செய்திருந்தால் இந்த பாறையை அகற்றி
அப்படின்னு அவர் துவா செஞ்ச உடனே பாறை சற்று அகன்று விட்டது. ஆனா ஒருத்தர் கூட வெளியே வர முடியாது. இப்ப இரண்டாவது நபர் அவர் துவா செய்யணும். அவர் என்ன துவா செய்யறாரு? அல்லாஹும்ம இன்னி இஸ்தஅஜர்து அஜராஅ ஃபஅஅதைதஹும் அஜ்ரஹும் கைர ரஜுலின் வாஹிதின். நான் பெரிய தோட்டம் வச்சிருக்கிறேன், எங்க பல பேர் பணி செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். ஒரு நாள் வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே யார் யாருக்கு என்னென்ன கூலியை கொடுக்கணுமோ அந்த கூலியெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டேன். ஆனா ஒருத்தர் மட்டும் கூலியை வாங்காம போயிட்டாரு. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த கூலியை கொண்டு ஒரு ஆட்டை வாங்கி நான் விட்டேன். அது குட்டி போட்டது, மந்தையாகி விட்டது. ஒரு மாடை வாங்கிவிட்டேன், அது மாடு கன்று ஈன்று அது ஒரு மந்தையாக ஆகிவிட்டது. ஒட்டகத்தை வாங்கி நான் விட்டேன், ஒட்டக மந்தை ஏற்பட்டு விட்டது. பல காலங்களுக்கு பின்னால் அந்த கூலியை வாங்குவதற்காக இடத்தில் வந்தார். வந்து அவர் சொன்னாரு, நான் அந்த மாதிரி கூலி வாங்காம போயிட்டேன், என் கூலியை தாங்கன்னு கேட்ட உடனே நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நண்பரே, இந்த இதோ காண்கின்ற ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள், ஒட்டக மந்தைகள், இதுவெல்லாம் உனக்கு சொந்தமானது, இவைகளை நீ ஓட்டி செல் என்று நான் சொன்னேன். அவர் சொன்னாரு, யா அபுதல்லா லா தஸ்தஹ்ஸி பி, நான் கிண்டல் பண்றீங்களா? நான் கொடுத்துட்டு போனது விட்டுட்டு போனது சின்ன காசு தானே, நீங்க கோடிக்கணக்கான பெருமானம் உள்ள ஒட்டக மந்தைகளையும் ஆடுவான மந்தைகளையும் சுட்டி காட்டுகின்றீர்களே என்று கேட்கின்ற பொழுது நான் சொன்ன இன்னிலா அஸ்தஹ்ஸி பிக்க, நான் உன்னை கிண்டல்லாம் பண்ணலப்பா, நீ வாங்காம விட்டுட்டு போறீங்க, அதை வச்சு உன்னுடைய செல்வத்தை நான் பெருக்கி இருக்கின்றேன், இதையெல்லாம் ஓட்டி செல் என்று சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் சொல்றாரு, ஒன்றை கூட அவன் விட்டு வைக்கவில்லை, எல்லாவற்றையும் அவன் ஓட்டி சென்றிருக்கான். இறைவா, இந்த நன்மையான காரியத்தை உனக்காக நான் செய்திருந்தால் இந்த பாறையை அகற்றுன்ற ஒண்ண பாறை சற்று அகன்று விட்டது. இப்பவும் யாரும் வெளியே வர முடியாது. இப்ப மூன்றாவது நபர் அவர் பிரார்த்தனை செய்யணும். அவர் என்ன செய்யறாரு பாருங்க, அல்லாஹும்ம கானலி அபவானி ஷேகானி கபீரானி, எனக்கு வயது முதிர்ந்த அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க. நான் உழைத்து சம்பாதித்து இரவு நேரத்துல வீட்டுக்கு வந்த உடனே என் மனைவி மக்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன், முதல்ல என் பெற்றோருக்கு தான் சமைத்து நான் பரிமாறுவேன். அவர்கள் வயிறார சாப்பிட்ட பின்னால் தான் நானும் என் மனைவி மக்களும் நாங்கள் சாப்பிடுவோம். ஒரு நாள் நான் இரவு வீட்டிற்கு வருவதற்கு தாமதமாகிவிட்டது, என் பெற்றோர்கள் தூண்டிவிட்டார்கள், என் குழந்தைகளும் மனைவியும் பசியால் கதறுகிறார்கள். நான் சாப்பாட்டை தயார் செய்து என் பெற்றோர் தூங்குகின்ற பெற்றோரை எழுப்புவதற்கு கூட எனக்கு மனம் வரவில்லை. அவர்களின் கால் மாட்டிலேயே உணவை வைத்துக் கொண்டு நான் நின்று கொண்டே இருந்தேன். என் பிள்ளைகள் எல்லாம் காலை பிடித்து கதறுகிறார்கள், நான் அவர்களை பார்க்கவில்லை. என் பெற்றோர் பசி தீர்ந்த பின்னால் தான் என் மனைவி மக்களுக்கு சாப்பாடு என்ற உறுதியான எண்ணத்தில் நான் இருந்தேன். என் பெற்றோர்கள் ஹத்தா வரக்கல் ஃபஜ்ரு, ஃபஜ்ர் உதித்த பின்னால் தான் கண் விழித்தார்கள். அவர்களுக்கு நான் சாப்பாட்டை கொடுத்து விட்டுதான் நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் உணவை உண்டோம். இறைவா, என் பெற்றோருக்கு நான் செய்த உபகாரம் அது உனக்காக செய்திருந்தால் இந்த பாறை அகற்றும் சொன்ன உடனே பாறை முழுமையாக அகன்று விட்டது. இப்ப மூவரும் குகையை விட்டு வெளியே வந்து செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில நாம துவா செய்யும் போது, இறைவா, பசித்தவருக்கு நான் உணவளித்தேன், ஆடை இல்லாதவருக்கு நான் ஆடை கொடுத்தேன், தாகித்தவருக்கு நான் தண்ணீரை கொடுத்தேன், நோயற்றவருக்கு நான் உதவியை செய்தேன், அதே நேரத்தில் ஊனமுற்றோருக்கு அவர்கள் ரோட்டை கடப்பதற்கு நான் உதவி செய்தேன், இதுவெல்லாம் உனக்காக நான் செய்திருந்தால் என்னுடைய வணக்க வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் நீ ஏற்றுக்கொள் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் நிச்சயமாக நம்முடைய துவாவை அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாலேயே பாறை அகற்றி தந்தார். எவ்வளவு பெரிய பாறை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் கூட அல்லாஹ்ட்ட நாம ஒரு சொட்டு கண்ணீரை வடிச்சுட்டா போதும். இன்னைக்கு காசால பாருங்க, பலஸ்தீன்ல பாருங்க, ஈரான்ல பாருங்க, நோன்பு துறப்பதற்கும் சகல் சாப்பிடுவதற்கும் உணவு இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா?
அவங்க துவாவுடன் நிச்சயமாக கபூல் ஆகும். அப்ப அவர்களுக்காக நாமும் துவா செய்யணும். துவாவுடைய கடைசியில இந்த காரியத்தை என் பெற்றோருக்கு நான் மரியாதை செய்தேன், என் பெற்றோரை கடைசி காலத்தில் கண்கலங்காமல் பார்த்துக் கொண்டேன், இறைவா அது உனக்காக செய்திருந்தால் இந்த துவாவை ஏற்றுக்கொள் என்று நாம் துவா செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக துவாவை ஏற்றுக்கொள்வான் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதே அடிப்படையிலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.